இல்லை, அதுக்கு முன்னாடி அண்ணன் 2 பாயிண்ட் சொன்னார். அது மக்களுக்கும் தெளிவுபடுத்தணும். அதாவது நான் ஒரு வாங்கினா பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் எடுத்து விடுவோம் சொன்னது தப்புன்ற மாதிரி 10 ஆண்டுகள் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டார். அதாவது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் எதனால் வந்ததுன்னா மதிப்பிற்குரிய திரு ஜவஹர்லால் நேருனால் வந்தது. அதை மீட்டெடுப்போம் சொல்கிறது ஆளுமை. ஆனால் இதே ஃபருக் அப்துல்லா இதுக்கு பதில் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க அணுகுண்டு வச்சுருக்காங்க, நம்ம தலையில் போட்டுருவாங்க, அந்த மாதிரி கோழைத்தனம் நம்ம இந்தியாவுக்கு தேவையில்லை. அதே மாதிரி அருணாச்சல் பிரதேசில் ஊடுருவல் சைனா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை நம்ம பாரத பிரதமரும் சரி வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்கிறாங்க, நாங்கள் பார்த்துக்குவோம், அதை அவங்கள அடக்கிடுவோன்னு சொல்கிறாங்க. அது ஆளுமை. அதுதான் நமக்கு இன்றைக்கி இந்தியாவுக்கு தேவை. அதனால தான் இவங்க இன்னும் கண்டினியூ பண்ணணும். அதே சமயத்தில் 1962 நம்ம மதிப்பிற்குரிய பிரதமர் அன்னைக்கு ஜவஹர்லால் நேரு சைனா உள்ளர வரும்போது அட்டாக் பண்ணும்போது கை கூப்பி ஒரு லெட்டர் எழுதுறாரு யூஎஸ் பிரசிடெண்ட்டுக்கு, ஜான் எஃப் கென்னடிக்கு லெட்டர் எழுதுறாரு. அதாவது எங்களுக்கு ஏவுகணைகளை கொடுங்க, ஃபைட்டர் ஜெட்ஸை கொடுங்க அப்படின்னு. அவங்க காலதாமதம் பண்ணுறாங்க. இல்லையே, 10,000 பேர் போனால் தான் அந்த ஜெட்டுகளை இயக்க முடியும்னு ஒரு பாராளுமன்றத்தில் அங்கே இது நடக்கும்போது, டிபேட் நடக்கும்போது இவர் இன்னொரு கோழைத்தனமான விஷயம் செய்கிறாரு. சத்தியமாக பாகிஸ்தான் மேலே இதை உபயோகப்படுத்த மாட்டோம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறாரு. அந்த மாதிரி ஒரு கோழைத்தனம் தேவையில்லை, நாங்கள் பார்த்துக்கொள்வோம் அப்படின்ற ஒரு ஆளுமை தான் இன்றைக்கி வேணும். அந்த ஆளுமையை வச்சு தான் இதில் என்னாச்சு, கத்தாரில் 8 பேருக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. அவங்கள எப்படி மீட்டு கொண்டு வந்தாங்க? ஒரு ரிக்வஸ்ட் லெட்டர் கூட இல்லாமல் மீட்டு கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி லாவோஸில் 23 பேரை சிறை பிடிச்சி வச்சுருந்தாங்க. அவங்கள எப்படி மீட்டு கொண்டு வந்தாங்க?